Sense the sense. Sense the sense. உணர்வை உணர், உணர்ச்சிகளை உணருங்கள். பீஸ், காம், ரியல், கம்ப்ளீட், பாஸ்ட், இது எல்லாமே இதில் உள்ளடங்கும். இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் தேவையான ஒரு விஷயம், ஆனால் சுலபமாக கிடைக்காது, பெறுவது கடினம். எல்லாரும் இதுதான் நமக்கு தேவை, இதுதான் நமக்கு நீடு அப்படின்றது தெரியும். ஆனால் no one is to provide love and compassion. அன்பு மற்றும் கருணை, மனிதநேயம், humanity is love and compassion. இந்த சோஷியல் கம்யூனிட்டியோட மூல பொருளே, இயக்கமே அன்பு கருணை. இதை வச்சு தான் இது முழுமையாக இயங்குகிறது. இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் எப்படி நம்ம அமைதியாக மனநிறைவோட சந்தோஷமாக வாழ்கிறது, அதுக்கு தடையாக என்னெல்லாம் இருக்குது? நிறைய தடைகள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம கையிலேயே அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ், இது பெரிய ஒரு தடையாக நம்ம மனிதர்களுக்கு. சோஷியல் மீடியா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், அதுலேருந்து கேட்கக்கூடிய விஷயம், உணரக்கூடிய விஷயம், இட் 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 ரூயின்ஸ் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுடுது, நம்ம சிந்தனைகளை சிதைச்சிருது, கவனத்தை சிதற விடுறோம், நம்ம கவனம் போயிடுது, கவனிக்கவே முடியல. வேலையில் ஒரு நாட்டம் இல்லாமல் போயிடுது. படிக்கக்கூடிய பசங்களுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் போயிடுது, ஞாபக சக்தி காணாமல் போயிடுது. 6 layers, ஃபிசிக்கல், எமோஷ்னல், மென்டல், இன்டலெக்சுவல், சோஷியல், இந்த 6 லேயர்ஸுமே இட் காட் ஷேட்டர்டு. இந்த 6 லேயருமே பாதிப்பு அடைவதற்கு ஒரு மூல இயந்திரம், ஒரு தாக்கம் தரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா. 6 லேயருமே அவுட்டுங்க. நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு வி வாண்ட் டு மூவ் வித் டெக்னாலஜி. ரொம்ப முக்கியம் தான். மொபைல் ஃபோன்ஸ் மேண்டேட்ரி. இப்போ இருக்கக்கூடிய இணையதளங்கள் ரொம்ப முக்கியம், வலைதளங்கள் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம சோஷியல் மீடியாஸ்க்கு, மொபைல் ஃபோன்ஸுக்கு, டெக்னாலஜிக்கு அடிமை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நிம்மதி எங்கெங்க இருக்குது? இப்போ இந்த கரண்ட் வேலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை எங்கே தொலைக்கிறோம்? எங்கேயுமே நம்ம தொலைக்கல, ஆல்ரெடி இருக்குது. ஆனால் தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே தொலைக்கிறோம்? எங்கே நம்மளை மிஸ் பண்ணுறோம்? சோஷியல் மீடியாவில் 24 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு, இவங்கெல்லாம் தவறு சொல்லலை. இவங்க எல்லாருமே தே ஆர் த ரிசோர்ஸஸ். ஹியூமன் பீயிங்ஸை கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு கனெக்ஷன். ஆனால் நம்ம இதை பயன்படுத்தும் நோக்கம், நம்ம எண்ணம், நம்மளோட வி கெட் அடிக்டட் டு த சோஷியல் மீடியாஸ். அதுவும் 14 வயது முதல் 24 வயது வரை உள்ள மாணவர்கள் இதில் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை. இந்த தாக்கத்தை உலகத்துக்கு எடுத்துட்டு போவதற்காக தான் இந்த இயக்கம். சென்ஸ், நம்மளோட சென்சஸை கவனிப்பதற்காக சென்ஸ் த சென்ஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி, சோஷியல் கம்யூனிட்டி, இது மூலியமாக
நம்ம இளைஞர்களிடம் ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. என்ன விழிப்புணர்வு? இதை பற்றி எவ்வாறு அவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுது, அவங்க சிந்தனைகள் சிதைக்கப்படுது, அவங்க படிப்பு, கல்வி, அறிவு இட்ஸ் கான், மெமரி போச்சு, எண்ணங்கள், உணர்ச்சிகள் காணாம போச்சு. கொஞ்ச நேரம் மொபைல் அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு நம்ம இருந்தோம்னா கை நடுங்குது. மற்ற அடிக்ஷன் ஆகுது, நமக்கு அடிக்ஷன் ஆகுறோம் அப்படின்றது தெரிஞ்சு, இது அடிக்ஷன் தெரிஞ்சு நம்ம ஆகுறோம். ஆனால் மொபைல் அடிக்ஷன், சோஷியல் மீடியாவில் நம்ம போயிட்டு வாட் எவர் வி ஆர் சீயிங், லுக்கிங், ஸ்க்ரோலிங், இதெல்லாம் அடிக்ஷன் தெரியாமலே நம்ம எல்லாரும் இதில் விழுந்துக்கிட்டு இருக்கோம். Especially the students' life is getting ruined. Our future upcoming generation life is getting spoiled. எவ்வாறு தாக்கப்படுகிறார்கள், என்ன நடக்குது அவங்க லைஃப்பில்? சோஷியல் மீடியாலனால கேம்ஸு, அப்ளிகேஷன், வீடியோஸ், இதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், அளவுக்கு பயன்படுத்த வேண்டும், தேவைக்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் இப்போது நாம் நம்மளை இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்தி கொள்கிறது, நம் உணர்ச்சிகளை தூண்டுகிறது, ட்ரிகர் பண்ணி விடுது நம்ம எமோஷன்ஸை. வீட்டில் சண்டை, வெளியில் ரோட்டில் வந்து வெட்டி குத்து எவ்வளவோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் தேடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, we are getting triggered by the social media. இதுக்கு என்னதாங்க பண்ணுறது? அவேர்னஸ், பேசுவோம். பேசி 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 தான் நம்ம வந்து இதை வந்து we can bring awareness to the students' life. உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து மனிதர்களிடமும் இதை கண்டிப்பாக பகிருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கிட்ட சொல்லுங்கள். அவங்க பசங்களுக்கு, அவங்களுக்கு எவ்வளோ நேரம் அவங்க சோஷியல் மீடியாவில், மொபைல் ஃபோன்ஸில் இருக்காங்கன்றது. ஆக்சுவலாக லைஃப் இங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ரியல் வேர்ல்டில் வி ஆர் லிவிங் அ பியூட்டிஃபுல் லைஃப். ஆனால் நம்ம சோஷியல் மீடியாவில் போய் பார்க்குறது, கம்பேரிஷன், ஜட்ஜ்மெண்ட், என் லைஃப் இப்படி இல்லையே, ஒரு மேரேஜ் லைஃப்பை கம்பேர் பண்ணுறது, ஒரு எஜுகேஷனை கம்பேர் பண்ணுறது, ஒரு ஜாபை கம்பேர் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸை கம்பேர் பண்ணுறது, இதை தாண்டி நிறையா தீய பழக்கங்களுக்கு நாம் அடிமையாகும் ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கிறது இந்த சோஷியல் மீடியா. ஸோ இதை பற்றி விழிப்புணர்வை நாம் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த தி சென்ஸ் கம்யூனிட்டி. ஸோ இதை பகிருங்கள். முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த அனைத்து மனிதர்களிடமும் இதை பகிர்ந்து இதை நாம் மேலும் மேலும் இந்த உலக அளவில் நாம் இதை எடுத்து செல்ல வேண்டும். இதை பற்றின விழிப்புணர்வை பகிர வேண்டும். நன்றி.